அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். அஞ்சல் மூல வாக்களிப்பு குறித்து வெளியான முக்கிய அறிவித்தல். பாதாள உலக குழுக்கள் நாட்டை அழிக்க இடமளிக்க முடியாது, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. 24 மணித்தியாலத்தில் 11 சிறுமியருக்கு நேர்ந்த கதி. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியானது வர்த்தமானி. இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்படும், தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட தகவல். வெளிநாடொன்றில் வேலை வாய்ப்பு, வெளியான முக்கிய அறிவிப்பு. நாளை சட்டப்படி வேலை செய்ய போகும் கல்விசாரா ஊழியர்கள். பல்வேறு பகுதிகளில் வீதி விபத்துக்கள், 5 பேர் பலி. செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குச்சீட்டு குறித்த இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்குச்சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நேற்று இரவு விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர். சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அரசியல் குழுக்கள் இணைந்து செயல்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசன்ன சியாமல் செனரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி இதய சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. தேர்தல் குறிப்பில் குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே கூறியிருந்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. விசேட வர்த்தமானி அறிவித்தலோடாக தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் குறிப்பை அறிவித்துள்ளது. அதற்கமைய அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களின் எண்ணிக்கை 84 ஆகும். அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத 115 அடையாளங்களும் வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்கள் நாட்டை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அலுவலகம் ஒன்றை நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை கூறியுள்ளார். சாதாரண குற்றச்செயல்களுக்கும் விசேட குற்றச்செயல்களுக்கும் இடையில் இன்று வித்தியாசம் இல்லாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றாக இணைந்திருந்த கும்பல்களை நாம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் குழுக்கள் என குறிப்பிட்டோம். எனினும் இன்று அந்த குற்றவாளி கும்பல்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் இவ்வாறு குழு மோதல்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் எனவும் அதனை கட்டுப்படுத்த விசேட புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பிற்கு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு விசேட அதிகாரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட 11 சிறுமியர்கள் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 50 வயதான விவசாயி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாயி கப்புகொல்லாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3 சிறுமியரை ஓராண்டு காலமாக பாரதூரமான முறையில் தகாத செயற்பாடுக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய விவசாயி குறித்த சிறுமியரின் குடும்ப உறவினரிடமும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காம்புரிப்பிட்டிய, ஹூங்கம, வெலிகம, கதிர்காமம், நெல்லியடி, ஹூங்கமுவ, கலவான மற்றும் மாத்திரை ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் சிறுவர்கள் தொடர்பான இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து மீண்டும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் MKKS ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும், உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாவாகவும் 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதற்கான காரணங்களுடன் எதிர்வரும் 28ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி ஈட்டுவார் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய நாடாளுமன்றம் ஊழல் மோசடியாளர்கள் மற்றும் குற்றவாளிகளினால் நிரம்பியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய நாடாளுமன்றத்தை நியமிக்க மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆட்சேர்ப்புக்கான முன்னோடி பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் நிர்மாணத்துறையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 1500க்கும் அதிகமானோர் தொழில்களில் இணைந்து சம்பளம் பெறவுள்ளதாகவும் பரீட்சைகளுக்காக ஏற்கனவே பெருமளவானோர் வருகை தருவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நாளை முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கண்டியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அந்த சங்கத்தின் செயலாளர் அஜித் கே திலகரத்ன இதனை தெரிவித்துள்ளார். தேசிய கல்விசாரா சேவை கொள்கைகளை உடனடியாக செயற்படுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். புத்தளம் திருகோணமலை வீதியில் 17ஆம் சந்திக்கு அருகில் அனுராதபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வீதியோரத்தில் இருந்த பெண் ஒருவர் படுகாயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அலுத்கம பிரதேசத்தில் வசிக்கும் 70 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார். இதேவேளை தன்னைக்கும்புற ராகல வீதியில் மயிலப்பிட்டி பிரதேசத்தில் வாகனத்தில் மோதி ஒருவர் உயிரிழந்தார். முறவக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இதேவேளை கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியின் தங்காலை வைத்தியசாலைக்கு செல்லும் சந்தியில் மாத்தறையிலிருந்து கதிர்காம நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு முன்னோக்கி செல்லும் போது வீதியை கடந்த பெண் ஒருவர் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானார். விபத்தில் படுகாயமடைந்த 41 வயதான பெலியத்தைச் சேர்ந்த பெண் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். இதேவேளை மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் மீரா மகளிர் கல்லூரிக்கு அருகில் மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற உந்துருளி மற்றொரு உந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உந்துருளிகளில் பயணித்த இருவருடன் மேலும் ஒருவரும் காயமடைந்துள்ளதுடன் சிகிச்சை பெற்று வந்த 20 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார். மேலும் அரளகங்வில மணம்பிட்டிய மெதகம பகுதியில் மணம்பிட்டியவிலிருந்து அரளகங்வில நோக்கி பயணித்த உந்துருளி வீதியோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியுடன் பின்பகுதியில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 49 வயதுடைய உந்துருளியில் பயணித்தவர் படுகாயமடைந்து மணம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை இராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் மற்றும் பணியாளர்கள் 4 பேரினதும் 18வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான தாக்குதலில் கடந்த 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி அன்று வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகன், இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.